ஷிட், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. That's great. By the way, as I already said, they are expecting so much from you. So, team targets are the same. They are expecting you to complete team reports. Sure, ma'am. I think I can make it in time. That's great. I believe the main team counter is zero. Team performance report to you. Weekly ready to be submitted. No problem. Surely I'll do it. Okay, there is nothing else. Let's find this. Dinesh, this is not what we expected. You submit for the reports so many mistakes. In order to compensate for that, overtake Sorry, ma'am. I think so. It's not possible. Already, 9 hours past. This man will be overtime. I think probably in good work there, I'm not able to do what we say. அதுக்கு தானே salary வாங்குறீங்க தினேஷ். இப்படி வேலிட் ரீசனே இல்லாம ஓவர் டைம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. See, this shows lack of responsibility and commitment towards your work. நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட இப்ப நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. I don't know what is going inside your mind. Okay, ma'am. Start now. Meanwhile, ஹலோ சஞ்சய், ஏன்பா அதை வேறு கேட்குறேன். 3 மாதத்தில் செம்ம பிரச்சனைகள் எல்லாமே. ஃபேமிலியும் பிரச்சனை. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். ஃபுல்லாக லாஸ் ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. எக்கச்சக்க பிரச்சனைப்பா. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. a few moments later. உனக்கு தெரியாதப்பா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுலேயும் லாஸு. சரி, பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேயும் லாஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். சரி, உங்கள் சோகத்தை எங்கள் படியில் உட்காந்து காமிச்சுன்னு இருக்கீங்க. இவர் இங்கே நிற்கிறாரு. இவர் யாரு? இவர் தான் என் ஃப்ரெண்டு. ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. இவர் தான் என் ஃப்ரெண்ட் தினேஷ். ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. இவ்வளோ பிரச்சனையா அவங்க 2 பேருக்கும்? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரச்சனை, உங்களுக்கு மேனேஜரில் பிரச்சனை. வாங்க, நான் இருக்கிறேன்.
One eternity later. A few moments later. பிரச்சனைப்பா என்ன பண்ணுறதே தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் 2 பேருக்குமே. நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஏன் உங்களுக்கு தெரியாது? புதுசாக கேட்குறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் 2 பேருக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். நான் தனுஷ் சென்னையில் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க உங்க ஃபீல்டுல. நல்லா யோசிச்சு பாருங்க 2 பேருக்குமே. எந்த தப்புமே நீங்க எதுவும் பண்ணல. நீங்க பண்ண தப்பு ஒண்ணு இருக்கு, நான் சொல்லவா? ஆக்சுவலா 2 பேருக்குமே செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன், இது 2 தான் நீங்க பண்ணது. இது 2த்துக்கான மீனிங் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற வேலையை நம்ம பண்ணிருக்கோன்றத ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க, உங்க மனசாட்சி கொடுத்து. 2வது நீங்க பண்ண ஜாப் எதுவாக இருந்தாலும், சின்ன ஜாபோ பெருசாக இருந்தாலும், உங்களுக்கு நீங்களே ஒரு பாராட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன், இது 2 கல்வி போகணும்.